இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 லோகோ இருக்கு. ஒன்று 3D illusion, இன்னொன்று சிஎம்ஐக்கு லோகோ. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இருக்கு. அது 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுவும் கட் ஆகி இங்கே வந்து ஸ்டார் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. இது 3D illusion மாதிரி இருக்கும், ஆனால் இது 2Dல பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்குவோம். 1 2 3 4 ஸ்கொயர் இருக்கு. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணலாம். பாருங்க, ஒரு ஸ்கொயர் எடுத்து அதை வந்து இப்படி மூவ் பண்ணி அது ரெண்டையும் எடுத்து இப்படி மூவ் பண்ணணும். அதாவது இந்த கேப்பும் டிஃப்ரென்ஸ் வரும். அது 4 ஆப்ரேஷன் பண்ண தேவைப்படும். அதுக்கு பதிலாக நான் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்குவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்காங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா ரெக்டாங்கிள் வராது, ரெக்டாங்கிள் அவர் ஸ்கொயராக வராது. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபீல் ஆயிருக்கு, அதை நன் பண்ணிக்குவோம். இங்கே வந்து நன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே கூட வந்து நன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஃபேஸ் சென்டர் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி இன்னொரு காப்பி பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த ரிசல்ட் வரும். ஸோ இந்த ஆப்ரேஷன் கூட நம்ம கட் டவுன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஃப் பாருங்க, ஒரு காப்பி பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு ஷிஃப்ட் கொண்டு வாங்க. ஓகே, இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணா 2 பக்கமும் வரும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இப்படி வரைக்கும் வரும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 2 சைட்லையும் அது பெருசோ சின்னதோ ஆகும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் பண்ணலாம். இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இந்த டபுள் ஏரோ வருது பாருங்க, டபுள் கர்வ்ட் ஏரோ வரும்போது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க 45 டிகிரிக்கு கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம் ரொட்டேஷனை. ஸோ இங்க பாருங்க, 1 2 3 4 ஸ்கொயர் இருக்கு. அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பாத் ஃபைண்டருக்கு வரலாம், மைனஸ் ஃப்ரண்ட் கிளிக் பண்ணலாம். பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா 4 ஸ்கொயர் உங்களுக்கு பொசிஷன் ஆயிடும். ரிப்பீட் பண்ண தேவையில்லை. 1 2 3 4 ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஐடியா இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்படி பண்ணுங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுத்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 40 by 40 எடுத்துக்கோங்க. ஹைட் அண்ட் விட்த். ஓகே, இப்போ ஒயிட் ஃபில் ஆயிருக்கு, நன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே கீபோர்டு இன்க்ரிமெண்ட் ஆல்ரெடி நான் 50 என்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்டர் பண்ணுங்க. 50 mm பண்ணிட்டீங்கன்னா இதை மூவ் பண்ணும்போது கேப் வந்து 10 கேப்பு கொடுக்கும். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ரைட் ஆரோ ஒரு தரம், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. டவுன் ஆரோ, கீழே ஆரோ ஒரு தரம் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ரிசல்ட் வரும். எந்த ஐடியா உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சுலபமாக எனக்கு தோணித்து. ஓகே, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ரொம்ப ஈஸியான வழி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. விட்த் 100 எடுத்துக்கோங்க, ஹைட்டு 100 எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 100 by 100 வரும். இது பேஜுக்கு சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வாங்க, பாத்துக்கு வாங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் ஸ்ப்ளிட் இன்டு கிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான வழி. இந்த விண்டோ அப்பியர் ஆகும்போது ரோஸ் நம்பர் அப்படின்னு இருக்கு, அது 2ன்னு என்டர் பண்ணுங்க. காலம்ஸ் கூட 2ன்னு என்டர் பண்ணுங்க. இங்கே கட்டர்னு இருக்கு பாருங்க, ரோஸில் இதுக்கு 10 அப்படின்னு பண்ணுங்க. இங்கே காலம்ஸில் வந்து கட்டர் வந்து 10 அப்படின்னு பண்ணுங்க. ஓகே பண்ணிடலாம். பாருங்க, இப்போ பர்ஃபெக்டாக 4 ஸ்கொயரு, நடுவில் ஸ்பேஸ் 10 10 அப்சல்யூட்லி வந்துடுச்சு. அவ்வளோதான். எந்த வழி யூஸ் ஆகுதோ அந்த வழியில் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிக்கலாம். ஒரு வேலை குரூப் ஆயிடுன்னு நான் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி 45 டிகிரிக்கு பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ரொட்டேட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் அப்படின்ற ஃபீல்டில் 45 அப்படின்னு என்டர் பண்ணி ஓகே பண்ணு. ஓகே, இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணலாம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் பண்ணுங்க.
அது பொசிஷன் மேல இன்னொரு காப்பி ஆகும். இப்போ பென் டூலுக்கு கீழே இருக்கிற delete anchor point டூல் செலக்ட் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா அது delete ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இதை கட் பண்ணிக்குவோம். இதை வந்து செலக்ட் பண்ணி பிளாக் ஃபில் பண்ணிக்குவோம். ஓகே, இதை காப்பி பண்ணோமே அதை பேஸ்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் F பண்ணுவோம், அதே பொசிஷன்ல பேஸ்ட் ஆகும். இப்போ எல்லோ எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3D எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. ஆனா இது 2Dல மட்டும் இருக்கும். இதுக்கு அவுட்லைன் இருக்கு, அதை delete பண்ணிக்கலாம், அதாவது நன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். இங்க இந்த சென்டர்ல இருந்து எய்ம் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் சென்டர்ல இருந்து எடுத்துட்டு Alt Shift ஹோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இப்படியாக்கும் வரும். Alt Shift ஹோல்ட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டா வரும். இந்த சைஸ்க்கு பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம ஆரஞ்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இதை வந்து 3 ஷேப்பையும், அதாவது இது 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 3 ஷேப்பையும் ஒட்டுக்க இப்படி மார்க்கி பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப் பில்டர் போலாம். Shift M பிரஸ் பண்ணலாம். இங்க கர்சர் கீழே பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு இருக்கு, அது ஆட் ஆகும். இப்படி அது நமக்கு தேவையில்லை. Alt ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது மைனஸ் பக்கம் வரும். இங்க ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடம் இது ஃபுல் எக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அது delete ஆயிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷேப் செப்பரேட் ஆயிடும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Shift ஹோல்ட் பண்ணுங்க, இதையும் செலக்ட் பண்ணுங்க. 4ஐயும் செலக்ஷனுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. Ctrl G குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் டூல் மேல டபுள் கிளிக் பண்ணிட்டு 45 டிகிரி ஆங்கிளுக்கு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது வேல்யூ அப்படியே இருக்கு. சரி, கிளிக் பண்ணிக்கோங்க. இது பர்ஃபெக்டான 3D illusion லோகோ உங்களுக்கு அப்பேர் ஆயிருக்கு. குரூப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். Shift ஹோல்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். Shift ஹோல்ட் பண்ணலன்னா அது குறுக்கடா போகும், ப்ரொபோர்ஷனேட் வராது. கொஞ்சம் கூட பெருசு படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4 பலூன் மாதிரி இருக்கு, சயான் மெஜெண்டா எல்லோ பிளாக், அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இப்படி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் டிரா பண்ணுங்க. இதுக்கு ஃபில் என்ன வேணா எடுத்துக்கிட்டோம், அப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இங்க பலூனை பாத்தீங்கன்னா க்ளோஸா கவனிச்சிங்கன்னா எப்படி ஆக்கும் இருக்கு. அந்த பலூன் ஷேப் இல்லைன்னா ஃப்ளவர் பெட்டல் ஷேப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சிம்பிளா சொல்லித்தரேன். டைரக்ட் செலக்ஷன் டூலுக்கு போங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி 1 2 3 இந்த 3 மட்டும் நமக்கு ரவுண்டட் கார்னர் வேணும். நாம இங்கே ஹோல்ட் பண்ணி இந்த பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, அதை ஹோல்ட் பண்ணி எப்படி கொண்டு வாங்க. இது வந்து பர்ஃபெக்டான பலூன் ஷேப் வந்துடுச்சு. இது வந்து நாம ரொட்டேட் பண்ணணும். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெட்டர் R பிரஸ் பண்ணுங்க. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேல Alt ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த ரொட்டேட் ஆங்கிள் வந்து 90 என்டர் பண்ணுங்க. ஏன்னா 9 4 36 360 டிகிரில 4 பீஸ் வரணும்னா 90 டிகிரி ஆங்கிள் நம்ம என்டர் பண்ணணும். காப்பி பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ அது டிசெலக்ட் ஆகக்கூடாது. Ctrl D பிரஸ் பண்ணுங்க 2 தரம். ஸோ 4 பீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்க கேப் வேணும். இங்க பாத்தீங்கன்னா கேப் வேணும். அந்த கேப் நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Ctrl K பிரஸ் பண்ணலாம். இங்க கீபோர்டு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுல 1 mm இருக்கு. ஓகே பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த 2 ஷேப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஆரோ ஒரு தரம் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் இது ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு பாட்டம் ஆரோ, அதாவது டவுன் ஆரோ ஒரு தரம் பிரஸ் பண்ணுங்க. அந்த கேப் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம் 4 ஷேப்பையும். லெட்டர் R பிரஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. இந்த டயலாக் பாக்ஸ், அதாவது இந்த விண்டோ வந்த உடனே 45 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நமக்கு சயான் மெஜெண்டா எல்லோ பிளாக் ஆட் பண்ணோம்னா ஐட்ராப்பர் எடுத்து இங்கே சாம்பிள் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணுங்க. ஐட்ராப்பர் I பிரஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணுங்க, அது ஃபில் ஆயிடும். ஐட்ராப்பர்லயே இருக்கலாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணீங்கன்னா டெம்பரரியா உங்களுக்கு செலக்ஷன் டூல் அவைலபிளா கிடைக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி இங்கே மெஜெண்டா எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்க, இது கிளிக் பண்ணுங்க, இது செலக்ஷன் ஆயிடும். கண்ட்ரோலை விட்டுருங்க. அப்போ ஐட்ராப்பர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எல்லோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணி பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம். சயான் மெஜெண்டா எல்லோ பிளாக் பர்ஃபெக்டா வந்திருக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கலாம். 4த்தையும் குரூப் பண்ணிக்கலாம். Ctrl G கொஞ்சம் கூட பெருசுப்படுத்தலாம். இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க, ஆரஞ்சு சர்க்கிள் வித் ஒயிட் அவுட்லைன் இருக்கு. அதை நாம கிரியேட் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம்.
ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு சர்க்கிளை இப்படி ட்ரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னது வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது பிளாக் ஃபில் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. ஆரஞ்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அவுட்லைன் ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கொடுக்கலாம். ஒரு 3 பாயிண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வெயிட் வந்து 3 பாயிண்ட் மாதிரி கொடுத்துட்டா அது பர்ஃபெக்டா வந்துடும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த லோகோ ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு அதோட ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் எந்த லோகோவும் எதுவும் கஷ்டம் ஆகாது. ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணியிருக்காங்கன்றது யோசனை பண்ணுங்க. தேர்ட் ஐ யூஸ் பண்ணுங்க, அதாவது மூன்றாவது கண் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மைண்ட்ஸ் ஐ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மைண்ட்ஸ் ஐ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோகோவில் இருக்கிற ஷேப்புகள் எப்படி செப்பரேட் பண்ண முடியும், பிரெயின்லேயே செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கிராஃபிக் டிசைனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.